This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அகமதாபாத் விமான விபத்து, போஸ்ட்மார்ட்டத்தில் ஷாக், உடலை வாங்க போன குடும்பத்தினர் அதிர்ச்சி. அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை பெற முடியாமல் உறவினர்கள் மிகுந்த வேதனையுடன் காத்திருக்கின்றனர். லண்டனில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று கடந்த வியாழக்கிழமை புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 241 பயணிகள் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் அதிசயமாக உயிர் பிழைத்தார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அகமதாபாத் அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தங்கள் அன்புக்குரியவர்களின் உடல்களை எடுத்து செல்ல பல பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்த குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவமனை வாசலில் காத்து கிடந்தனர். சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகள் கூறுகையில், உடற்கூறு ஆய்வு விரைந்து முடித்து குடும்பத்தினரின் துயரை குறைக்கும் வகையில் 80 மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 5 குடும்பத்தினர் DNA மாதிரிகள் மட்டுமே ஒத்துப்போனதால் உடல்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என தெரிய வந்துள்ளன. சுரேஷ் பாய் பட்னி என்ற தந்தை கண்ணீருடன் தனது சோகத்தை விவரிக்கிறார். அவருடைய 15 வயது மகன் ஆகாஷ் விமான விபத்தில் உயிரிழந்து விட்டான். அவருடைய மனைவி 50% தீக்காயங்களுடன் பலியாகிவிட்டார். அவருடைய உடல் எலும்பு கூடாக மாறிவிட்டது. சில எலும்புகள் மட்டுமே மிஞ்சியுள்ளன. அது கூட எப்பொழுது கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறுகிறார் பட்னி. 8ஆம் வகுப்பு மாணவனான ஆகாஷ் மதிய உணவு கொடுப்பதற்காக தனது தாயார் நடத்தி வந்த டீ கடைக்கு வந்துள்ளான். மருத்துவக் கல்லூரிக்கு வெளியே இருந்து அவர்களின் டீ கடையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளான. விபத்தின் ஒரு பகுதி சில மீட்டர் தூரத்திற்கு விழுந்தது. சுற்றி இருந்தவர்கள் சுதாகரிப்பதற்குள் தீப்பிழம்பு ஆகாஷை சூழ்ந்து கொண்டது. மகனை காப்பாற்ற முயன்ற சீதா பின் தீக்காயம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு உள்ளனர். தனது மனைவி மற்றும் மகன் ஆத்யாவை தேடி வியாழக்கிழமை இரவு முதல் மருத்துவமனைக்காக ஏறி இறங்குகிறார். தனது மனைவி மருத்துவர் மெஸ்ஸில் ரெட்டி சுட்டு கொண்டு இருந்தார். ஆத்யாவும் அவனுடன் பணியாற்றி வந்தார். விமான மெஸ் மீது விழுந்ததில் இருந்து அவர்களை பற்றி எந்த செய்தியும் இல்லை என்று பிரல்ஷாத் பாய் கூறுகிறார். மேலும், நான் எனது இரத்த மாதிரியை இங்கு கொடுத்துள்ளேன். யாருடனாவது பொருந்தினால் என்னை அழைப்பதாக கூறியுள்ளனர் என்றார். அகமதாபாத் மருத்துவமனையில் தங்கள் குடும்பத்தினரின் உடலை பெற முடியாமல் உறவினர்கள் மிகுந்த துயரத்துடன் காத்திருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.